யார் பண்ணியே என்ன என்ன கண்ணாடி காட்டுக்குள்ள கட்டி வச்ச தோப்புக்குள்ள ஆனா காணா ஆனா ஒரு வீரண்டு கட்டி பிடிக்கிறதுக்கு ஒப்பலையா? யோ அறிவு இருக்க உனக்கு? யோ அருவாள்ல கண்ணாடி போட்டு வந்தா பெரிய ஆளு நினைப்பா நீ? அறிவு இருந்தா சும்மா மனசுல நீ அறிவு இருந்தா சும்மா சும்மா வந்து கட்டி பிடிக்கிற என்னடி சொல்ற கண்டாலி மலை? ஓ முட்டாப்ப வார்த்தை வார்த்தை அறிவு இருக்கா? நல்ல क्वेश्चन. என்ன क्वेश्चन? ஆனா இந்த மாதிரி லேடிஸ் ஆளாக்க நல்லா இருக்கும். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரண இருக்கா? இருக்கா. நல்ல क्वेश्चन தான் கிண்ணி கோழி மண்டை. என்ன கிண்ணி கோழி மண்டையோ பணங்கொட்ட தலையா? கேக்குற கேள்விக்கு பதில சொல்லியா? அப்படி கேட்க கூடாது. அப்புறம் எப்படி கேக்குறது? உனக்கு லென்த் இருக்கா? பூரா விட்டு போன மாதிரி காச்ச பண்ணல தெரியாம பாரு. சும்மா பொம்பளை பிள்ளைட்ட போய் லென்த் இருக்கான்னு கேக்குறீங்க? அதான் ஆயில் லென்த் இருக்கா? ஏன்டா பொட்ட வரைக்கும் போல எதிச்சு போடா. ஏன்னா தம்பியாடா. ஐயா நீங்க ரெண்டு பேரும் மாலை ஓட்டிருக்கீங்க. படம் முடிஞ்சவன வாங்கயா. ஏய்ச்சின்னு அதற்கு காரணம் விளம்பரம் போடுவாங்க. அப்போ ஹலோ மாங்கொட்ட தலையா? சிரிக்கிறானா இருமல் டானிக்க குடிக்கிறானடா அவன். சிரிப்பு வருது சித்தப்பா. பெரிய சூப்பர் சிக்கல்ல டைட்டில் பண்ணவன போடி முண்டாக்கிட்டு. ஓ போயா வீணா பண்ண பேல. யார்ட்ட வீராப்ப காமிச்சிட்டு இருக்கா? பணம் கொட்ட தலையா? என்ன நினைச்சுக்கோ மனசுல? ஒரு ஆம்பளைய ஒரு பொம்பளை எதிர்த்து வரான்னா உனக்கு எதுக்குறதுக்கு பாக்குற? அப்பனா நான் இப்படியாப்பட்ட ஆளு தெரிஞ்சுக்கயா நீ? இவ்வளவு தூரம் நீ வந்து மற்ற ஆளுகள்ட்டலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பூராமே வந்து வெறி கொண்ட வேங்க செனையாயிருவேன். யாரு? ஓ ஒன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நானு. சும்மா நிப்பாட்டு. அந்த அவளைதான் நீர் கசிவு ஏற்பட்டு கிளம்பிட்டேன். உட்கார்றா. ஏன்டா ஓட்டு உனக்கு தாண்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை மாமானே நினைச்சிட்டான்டா. என்ன தெரியும் உனக்கு? புதுக்கோட்டை சாந்தினா நான் வண்டியில் வரும்போது ஏசி அதிகமாக வச்சுட்டு வந்தேன். எதுக்குயா? ஏன்னா நான் பயப்படுவேன். ஓ மை காட். ஒரு பாடியை பற்றியும் பச்சை தண்ணி ஊற்றி எரிச்சிட்டு வந்துட்டேன். பச்சை தண்ணி ஊத்தா? அவன் கண்டென்ட்டுக்கு எதுவும் கிடைக்காம ஒரு ஆளை நகட்டிக்கிட்டு இருக்கியா. ஐய என்ன செய்வ நீ? நீ என்ன செஞ்சிருவ? என்ன செஞ்சிருவனா? யோ என்னை முன்ன பின்ன பாத்துர்க்கே நீ. ஒரு வாய்ப்பு கொடு, நாளைக்கு ரூமுக்கு வரவா? எதுக்கு? போட்றேன் போட்டு தெரிஞ்சுக்க. ஓ ஒன்ன மாதிரி 10 பப்புனே நான் என் வயசுக்கு எத்தனை பேரை பார்த்து வந்திருப்பேன். சரியா போய் அவனு தெரியும். நிறைய பேரை பார்ப்பீங்களா? நிறைய பேரை பார்ப்பேன். எதுவும் சொல்ல மாட்டாங்களா? யோ நாடகத்திலயா? நாடகத்திலயா? நான் கருவல் நினைச்சேன். ஓ தவறாக நினைக்கிறீர்கள். வார்த்தையை அளந்து பேசுங்கள். பாரு பாரு வேங்கைய பாரு. எந்த எதுக்கு தேவை வந்தாங்கன்னே தெரியல. வாட்டரோட போகுது வேங்க. உன்னைய பார்த்தவனே எத்தனை ஜட்டி கிளியும் தெரியுமா? யாரு? ஏன் ஏன் நீர் சோதனை பண்ணுவாங்க. சும்மா கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே காலையில் நாங்கள் இருக்கிறது ஒரு வடைக்கு ஒரு டீக்கு தான். நான் பேசுகிற ஊரா டவுலி மீனிங்கு தான். ஆனால் டவுலி மீனிங் இல்லாமல் மறப்பேன். லேடிஸ் நீங்கள் வந்து டோன்ட் டச் மீ ஒரு வேகத்தடை மாதிரி. ஆமா. ஆம்பளை திஸ் கண்டனர் லாரி. ஓகே. திஸ் வேகத்தடை ஃபர்ஸ்ட் கீர் கட்டங்க. எப்படி சொல்றீங்க அப்படி? ஃபர்ஸ்ட் கீர் வேகத்தடை மூவ்மெண்ட், நாளடைவில் வேகத்தடை தேய்மானம். ஏன் அப்படி? என்ன காரணம்? என்ன எப்படி பொழைக்க போற பிரேக் தண்ணி பையன்? என்ன காரணம்? இந்த மாதிரி 5 வடிக்கிறேன் பொழந்துக்கிட்டு இருக்கேன். அவன் அவங்கதாப்பா நம்ம ஆளுங்க. ஆகுனா அந்த ஓமக்குச்சி வருவேன்னு ஓய்வோன்னு கத்து. அவன் ஏற்கனவே 5300 ரூபா ஏற்கிறேன். இன்கம் டாக்ஸ் போகடா. தேய்மான கூலி. அதுலேயும் வந்து பிரியாணி இல்லைன்னா வண்டியில் ஏற மாட்டேன். நேற்று சோல்டரில் ஒதுக்கி என்னடான்னு பார்க்குறேன். இவன் காலை ஏறான்றே. அப்போ நாடகத்துக்கு வரவன இறங்க வேண்டான்றேன். வர வர என் பகுமானம் அப்படி ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்ற? இங்கே வா. இது எதுக்கு?
ஏ ரொம்ப நடிக்காத அரைஞ்சூருவேன் ஒரு மயிர் மலை. யோ அதுக்காக நீ கூப்பிடுறதுக்குலாம் வர முடியுமா நானே? என்ன ஆச்சு நீ? நான் காலி பணமா ஏதாவது பண்ணனா? என்ன பண்ண மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டு நான் மட்டும் ஆடி பாடிட்டு இருக்கேன். இடையில வந்து என்ன பேசிருக்க நீ? எங்க கூப்பிடுற நீ? இங்க வா. எதுக்கு? ஏய் நாடகம் பேசுன யார்? அட சும்மா போ மேடம் நடிக்கிற. அடியா ரூம் பாய் அப்படி சொல்றாரு. எதுக்குயா? என்னயா? என்ன? அது வதியா? இவ ஊரா வந்தது எங்களை பார்க்க இல்லத்தா. எல்லாமே உன்னுடைய ஆட்டு தடத்துக்கு தான். முடியலையா? சொல்ல ஏன் பயப்படுற? சொன்னமனே சொல்லு, ஏன் பயப்படுற? தன் நரம்பு தலைச்சியா? அவன் சொன்னவனே வரும். நான் சொல்லல, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் தான். நாடகத்தில் ஆம்பளை அத்தனை வேஷம் போட்டு நாங்கள் நாடகம் ஆடலாம். பொம்பளை ஆளுக தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த கலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் நான் வணங்குறேன். சாந்தி, நீ நல்லபடியா நாடகம் ஆடி உன் குடும்பத்தை காப்பாற்றணும். பிள்ளைகளாம் நல்லா படிக்க வை. என்னை அனுசரிச்சுக்க. கடைசி வரைக்கும் எல்லா பொம்பளையும் நீ அண்ணன் என்னன்னு சொன்னா நான் எங்க போவேன்? மலை உச்சியில பூத்த என் டொங்காசு தான் எங்கே. வாடா என் தங்கா. அண்ணா எனக்கு எப்ப சீர்வரிசனம் கொண்டு வர போறீங்க? அண்ணன் சொன்னேன்னா உள்ள வந்தா உன் செவரொட்டி தெரிச்சு போவேன். அண்ணன் சொல்லாத. நீ வாடா. என்னடா தங்கா நல்லா இருக்கியா? என்னையா ஜட்டி போடல இல்லை? எப்படியா கண்டுபிடிச்ச? அதுக்கு மட்டும் அமெரிக்காவில் ஒரு வருஷம் கோச்சு படிச்சு. அப்படியா? ஏட்டா இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மட்டும் கூட்டமா ஊரை நம்புது. வா. ஏ நான் ஏதாவது நோத்தவமான பேசணும்னா நான் அப்படி பேச மாட்டேன். ஆம்பளைக்கு நீ அனுசரிச்சுக்கிறணும். எதுக்கு? என்னத்துக்கு? எங்களுக்கு கை இருக்கு கால் இருக்கு, எங்களுக்கு வேலை செய்வோம், நாங்க நல்லா சம்பாதிப்பா, அப்புறம் ஏன் உங்களை அனுசரிக்கணும்னு கேக்குறேன். கை இருக்கு கால் இருக்குன்னா எல்லாமே அவன் தான். என்னது? அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? யாரு சொல்றீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் மண்டுவோட அவனா முடா. என்ன சொல்றானா? அவனா அவன் நாளைக்கு என்ன சொல்றான்? யாரு என்ன சொல்? இந்த வயல ஒரு சின்ன வேலை இருக்காங்க தம்பிலாம். அவன் நாடகம் பார்க்க வரும்போது உன்னை எப்படி நினைக்கிறான் தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? ஒரு நாளைக்கு அவனை அதுறேன் ஆடு சார் அதுறேன். ஹலோ, கண்ணு இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முழி இருக்கும், அது மட்டும் இருக்கா தெரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு ஆட்டுக்கறி ஆயிரம், இன்னைக்கு மாலை ஓட்டதுனால கோழிக்கறி 130. உன் தொடக்கறி என்ன விலை? வாங்குறியா? எத்தனை கறி எடுத்தாலும் நம்ம சண்டை ஓடுறது அந்த செவரொட்டிக்கு தாண்டா. தெரியுதுல்ல? ஏன் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, ஏன் போனாலும் வாடி புதுக்கோட்டை போயால தாண்டி, ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போகையில தாண்டி. என்ன பண்ண போறீங்க அண்ணன்? என்னாச்சு என்னாச்சு? அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயால தாண்டி. ஆர்வத்தில் அந்த பிள்ளை பண்ண ஆரம்பிச்சுப்பா. நான் வேணா போயிட்டு வளகாப்புக்கு வரவா? ஏய் அவன் நீ தடுக்காமையே எவ்விட்டு வருவேன் கரெக்டாந்தி மாதிரி. என்னது? நீனு எவ்வி அடிக்கிற சைனா பொம்மை மாதிரி பிறகு நீ மயிர் மகள. ஆளு எப்படி இருக்காரு? எவ்வளவு ஆணழகன், எப்படிப்பட்ட ஒரு அழகு! அஜித் மாதிரி இருக்காரு. அவர் கண்ணை கை கால் சும்மா நிக்க மாட்டேங்குது. துண்டை வச்சு செஞ்ச ஒரே ஆளு வேண்டாண்டா. ஏ துண்டவே மடி பாக்குறானப்பா. ஏய் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சாந்தி என்னை சொல்லக்கூடாது. ஜோரு ஜோரு அஞ்சோரு அஞ்சோரு அஞ்சோரு. ஐயோ அப்பா அந்த 3 நாளைக்கு கையை கழுவ மாட்டானு. போக மாட்டேன். மற்ற விளையாட போக மாட்டேது. நல்ல விளையாடா பாவம்டா. ஏய் சாந்தி அவனை தொடாமே இது ஒன்று.
விளம்பரம் இடைவெளிக்கு பிறகு நாடகம் தொடரும். அந்த காசை வாங்கினேன், காசை வாங்கு. என்ன உள்ளூர்லேயும் நம்மளை யாரும் மதிக்கல, ஆத்துல வரைக்கும் என்னன்னு வாடுறா. We got established forts club in the Faint Road is a program and this very good. MKR is a very nice program. மருதுமணி நோ பொட்ட வரைக்கும் முண்டை. இதெல்லாம் ரொம்ப ஓவர். இந்த இதை படிச்சு சொல்லு. அதே பூதாங்குழியில் கழிச்சிட்டாரு. இங்கிலீஷ் யாரா எழுதி கொடுத்த நீ படி. ஆஸ்திரேலியா ராஜான் ஆறுமுகம் ரஸ்தா எம்கேஆர் அவர்களுக்கு மருதமணிக்கும் ரூபாய் 501. பிள்ளையார் பட்டி இருநிதாம்பா கணேசானி கர்ண பச்சா நானுகிறோப்பா ஐயோ அப்பாசா. பிள்ளையார் பட்டி இருநிதாம்பா கணேசானா கர்ண பச்சா நீகிறோப்பா. அந்த ஒரு தாண்டா தமிழ்ல இருக்கு, தெரியலடா. பிள்ளையார் பட்டி கண்டாலி தெரியல சொல்லு, உனக்கு தெரியல. வாடா நம்ம கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க வாங்கி ஏற்றுவோம், நமக்கு நாடம் சரிப்பட்டு வராது. வாடா நம்மளை பழி வாங்குறதுக்கு யாரோ வந்து சதிடா. சிவகங்கை வட்டாரத்தில் சதி. சிவகங்கை வட்டாரத்தில் நீ ஓரளவுக்கு படிச்சிருக்கலடா. வர்றா பிள்ளையார்பட்டி கணத்த படிடா. 200 ரூபா திருப்பி வாங்கிடுவாங்கடா. ஏற்கனவே டிரைவர் வேற. படிச்சு காப்பாத்தி விடுங்க ஐயா. தெரியாம வந்து தொலைச்சிட்டோம் ஐயா. 300 ரூபா கொடுத்துருக்காங்கய்யா. அதுக்கு ஏன்டா? ஆமாம், பிள்ளையார்பட்டி ஹோட்டல் கணேஷ் ஏசி ரூம் அண்ட் ஏசி ஹால் அண்ட் ஏசி ரெஸ்டாரண்ட் அண்ட் எம்கேஆர் அன்பாலயம் தொழிலாளர்கள் சார்பாக 301 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அது வந்து ஒரு ஹோட்டல் வரும். ஆமாம், பிள்ளையார்பட்டியை சேர்ந்த ஹோட்டல், பிள்ளையார்பட்டி ஹோட்டல். ஆமாம், கணேஷ். இவனை அரடா மோடா ஏவிட்டு எழுதிட்டு வரேன். இந்த எங்கனப்பா எடுக்கிறீங்க? கணேஷ் மெரிடியன் ஹோட்டல். விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் மேலேந்தல கிராமம். அட அங்கிருந்து இங்க வந்திருக்காங்களா? மேலேந்தல் உண்மையிலேயே இந்த மேலேந்த கிராமம் நம்ம திருச்சிலி பக்கத்தில் இருக்குது, நரிக்குடி ரோட்டில். அங்கே பூராமே அரசு ஊழியர்கள். அதிகமாக மின்சாரத்துறையில் நமக்கு ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை எம்கேஆர் வணங்குறேன். மேலேந்தல் வி சின்னத்துறை மின்வாரிய ஊழியர் சார்பாக 201. மீண்டும் ஒரு முறை ஹோட்டல் அண்ணே, அது நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஹிந்தியில் எங்கே பேசுங்க. போதும் ரைடு ஓவர். நாச்சியாபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இளைஞர் சார்பாக 140. இது என்னப்பா இது? 140 எது கொடுத்துருக்காங்க? 140 சரக்கு வாங்கி அடிச்சு சொல்லிடா. அது 145 எம்கேஆர் அண்ணே மருதமணி அண்ணே கட்டி அங்க குடியை நிப்பாட்டிட்டேன் ப்ரோ. கட்டி போடுக்குறோம். வேணாம்னு சொல்லாத, கட்டி போடுற. அப்புறம் கட்டி போட 140 திருப்பி ஆட்றோம். ஓ இங்க குடினே அதானே மருதமணி அண்ணே, இங்க குடினே. அதுல இன்னும் நிறைய இருக்குண்ணே. இங்க வானே நல்லமா அதுல குடுமா. நீ ஒண்ணு வேணாம்னே, நீ ஒண்ணு பத்துப்பா. நாச்சியாபுரம் காவல் நிலையம் சார்பாக பெரிய கருப்பன் ராஜ்குமார் அவர்கள் சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நாகு பப்புன் அவர்களுக்கு 50. எந்த பப்புன்னு எல்லாமே நம்மதான். அன்பு உறவுகளுக்கு நன்றி. நம்மதான் திணிக்கிறது மட்டும் அங்க திணிப்பான். Yeah, this is Pilarpatti Hotel from Meridian Hotel. There's a AC room and AC hall. Everything's available. Please come everybody here. எதுக்கு? எங்களுக்கு அரிசி வாங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கவலையே பட வேண்டாம்.
குன்றக்குடி பாண்டி ஆட்டோ அவர்கள் எனக்கு 500 ரூபாயும், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய தலாக்கூர் செல்வம் இருப்பு சிங்கப்பூர் அவர்கள் தலாவுக்குறா என்னமா சொல்ற உனதான் 500 எந்த கலவைய கூப்பிடுற நீ? என்னதான் சொல்றது? என்ன கலாங்கற? தலக்கா ஒரு மொட்டனாக்க முண்டை நான் மொட்டை வர வர தலைக்காலு செவரொட்டி வரைக்கும் வந்தாங்க. தலக்கா ஒரு உனதான் 500 ரூபா கொடுத்தாங்க. அண்ணே சாக்கு தச்சு போட்டு வரும் சரியில்லை. எம்கேஆர் கட்டிக்குளம் அஞ்சூர் நாடு கண்ணன் ஏ கிலாமடம் எம் ராஜா சார்பாக 101 எல்லா ஜெட்டையும் உள்ள வைப்பேன், சும்மா கிடையாது. உள்ள வந்து அவனை தூக்கி போட்டு புழக்கும் போது நீயா வளகுவ? சதி பண்றாங்கடா, சதி பண்றாங்க. என்ன போக கூட சொல்லிருக்க, போடா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்படி ஒரு சதி பண்ணாதீங்க. அப்பா படிக்கிறதுல ஒன்றும் பற்றில, கமிஷன் இங்கே வரணும் பரவாயில்லையா? கமிஷன் இங்கே வரணும். 100க்கு 100 ரூபாப்பா. திருப்பத்தூர் சீமை எஸ்பி சக்திவேல் மற்றும் எம் சோனையா எஸ் ஹரிஷ் இவர்கள் இணைந்து ரூபாய் 201 அருமை மச்சான் அவர்களுக்கு 201 அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். நன்றி நன்றி வணக்கம். சோனையா சோனையா அப்போ 100 ரூபா இங்கே 100 ரூபா இங்கே. ஐயப்பனுக்கு நல்லா நெய் வாங்கி ஊத்துங்கோ. சாமி சாமி ஐயப்பனுக்கு சாமி சரணமையப்பா. யாரு இந்த மூஞ்சிய நல்லா பாருங்கயா, கடல் நண்டு குசு போட்டு அது இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தத படிக்க முடியல. எவ்வளோ உங்க கண்ணுக்குள்ள நொட்டு விட்டு அடிப்பாளா? மீனாட்சி மீனாட்சி அண்ணங்க மீனாட்சி மீனாட்சி அன்னைங்காது என்னாச்சு, கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் ஆயாச்சு. ஒத்துக்கம்மா 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 ஒத்துக்கம்மா. மீனாட்சி மீனாட்சி என்ன காதல் என்னாச்சு? உருண்டமலை எங்க இருக்குது? உருண்டமலைங்கறானே, எங்கங்க இருக்குது? அது எங்க இருக்குன்னு தெரியல. தொங்குறத போயிட்டு ஒருவேளை ராணி மலைக்கு பக்கத்துல இருக்குமோ? உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எந்த நான் அழுகுறேம்மா. இவன் திருந்த மாட்டான் மயிருமா. ஏங்க ஏன் அவர் சிரிக்க வைக்கிறீங்க? அவனை கட்டி கட்டி ஏறி அந்த புதுக்கோட்டையில இருந்து வந்தாலும் தொட விட மாட்டேன், மன்னாவடியில இருந்து வந்தாலும் தொட மாட்டேன். ஐயோ என்ன சொல்றாரு அவரு? ஏப்பா இது எங்க வைப்ப? என்னங்க சொல்றாரு? ஏப்பா தீப்பெட்டிப்பா. தீப்பெட்டி எங்கிட்டு போற? குறிச்சி பறந்து காத்து அடிக்கிற மாதிரி நீ கொஞ்சம் காலை தூக்கு. ஏன் ஏங்க ஏன் அவர் காலத்துக்கு சொல்றாரு? காத்தடிச்சா அமந்திரமுன்னும் பாவாடை. ஓ முடிச்சிச்சு அவ்வளவுதான். டேய் அடே கிறிஸ்து கட்ட வேலை அரைஞ்சுருண்டா மயிருமானே. தம்பி அண்ணே கிறிஸ்து கட்ட அலோ அலோ நீ வேறடா ஏன்டா? அடே தம்பியா தூக்கிட்டு போயிரு தம்பி, பொறி விட்டுருவேன் லூசு பையமே. இவன் அவன் மாதிரியே இருக்கானடா, நம்ம ராமலட்சுமணன் மாதிரி அவன். அண்ணே இந்த 1 ரூபா அடக்குனே, பிச்சைக்கார பையில போய் இவ்வளவு தடவை பாச்சி படந்தமலை என் கண்ணமத்தின் நாளே, நம்ம படுத்திருந்தோம் பஞ்சு மலை என் கண்ணமத்தின் நாளே. பாச்சி படந்தமலை கண்ணமத்தின் நாளே. ஏன் அவர் என்னை பார்த்து முறைக்கிறாரு? ஏன் அவர் என்னை பார்த்து முறைக்கிறாரு? பழம் அழுகி போயிரும்டா. பழத்தை எண்ணெய் தின்னு விடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? வீணான கொலைகாரனாக்காத. அவ்வளவுதான். நீ புடுங்கின மாதிரி இப்படி இருக்கிறாரு. என்னப்பா அங்க புடுங்கி தள்ளி விட்ட? என்னடா பண்ண? அது இப்படி இப்ப வேர்வை வர தொடச்சு அடிக்கிறான்.
நீங்க செய்வீங்கல்ல. செய் ரச செய், என்ன வேணா செய், இன்னைக்கு செய் நாளைக்கு செய், என்னைக்கு வேணா செய். ஒரு கொலைய செய்ய பாத்தியா நீ இவனால? ஏயா ஏன் சிரிக்கிற? பொண்ணு தொடவே விடாது. நல்ல மனசுக்கு சாமியே. சாமி சொல்லி என்ன பண்ற? சாந்தியா எந்த மலையில ஓட்டியா? சாந்தியே காத்து பசபசங்க காத்தோரம் போயிருந்தேன், மலையில் போத பசங்குதே, அடியம்மாடி மலையில் போத பசங்குதே. காத்து பசபசங்க உளுந்து ஆட்டினது போதும். ஏன் சோகமா இருக்கீங்க? அதான் நீ நல்லா ஆட்டுற, உரல் நல்லா ஆட்டுது, குழவி சரியில்லையே. எந்த குழவிய சொல்றீங்க? இந்த ஆட்டு உரல் ஆட்டுது, குழவி டொடக்கு டொடக்குன்னு சுத்த மாட்டேன்டுது. அப்படிங்களா? அதுக்காக நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப ஏன் அங்க கதைதான் இருக்கீங்க? அப்ப பொண்ணு வீட்டுக்காரன் எங்கிட்டு மொய் எழுதுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எங்கிட்டு மொய் எழுதுங்கப்பா. இப்ப நான் என்ன செய்ய? இப்ப நான் என்ன செய்ய? அவன் என்னைய சொல்ற வேலையை நீ செய்யறியா? என்ன செய்யணும்? ஏனுங்க என்ன செய்ய சொல்றீங்க? பாட்டு பாடுவா? என்ன பாட்டு பாடி? ஒத்த கல்லு மூக்குத்தி. நிப்பாடுங்க, பாருங்க பாருங்க, நிப்பாடுங்க நிப்பாடுங்க. இன்னொரு அடி சொல்லுங்க, ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். எனக்கு ஒரு வட்டம் செஞ்சு திருப்பி செய்ய நீங்க தெரியாது. நெடில சொல்றீங்களா இல்ல குறியில சொல்றீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓ சொல்றீங்களா ஓ சொல்றீங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்பா, ஒரு அடி சொல்லுங்க. ஒத்த கல்லு மூக்குத்தி. என்னாச்சு மிஸ்டர் ஓனா ப்ரோ? சொல்லுங்கள் ஓனா ப்ரோ. எனக்கு இன்னைக்கு சம்பளம் கூட வேணாம்டா. இந்த பிள்ளை மனதுல வந்தப்பெல்லாம் நெருங்கி வந்து ஆடுதுல. ஏன் சிரிக்கிறீர்கள் ஓனா ப்ரோ? நீங்க ஒரு நாளைக்கு நெருங்கி ஆட விடுறா. அவங்கதான் ஐயப்பனுக்கு மாலை விட்டுருக்காங்க, நான் என்னமே போறலடா. ஏன்டா ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, கையெழுத்து போட்டு ஆடக்கூடாதுன்னு நீனும் ரேப் பண்ண போற மாதிரி போற தப்புல. இந்த புருஷன் வந்துட்டு நக்கிரி திரி. இவருக்கு என்ன குறைச்சல்? அழகுல குறைவா, இல்ல ஆடையில குறைவா, இல்ல நகையில குறைவா, இல்ல நட்டுல குறைவா, எதுல குறை? வந்து போட்டுட்டா குத்திக்க வரதா. குத்திக்கிட்டா பீடி குடிக்கட்டா. பொண்ணுனாக்கா புருஷ அணைக்கட்டா. நீ பாடம் போ. ஐயோ தீ கையை ஒடிச்சு விட்டேன். போச்சா? டோல் கட்டு போட தெரியாம கம்பியை முறிச்சு விட்டேன். அங்க வீட்டுக்காரர் இந்த உட்காந்துருக்காரு. ஹாய், யார சொல்றீங்க? எந்த வீட்டுக்காரர் சொல்றீங்க? தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? ஓ மை காட், சித்தப்பா நல்லா இருக்காரா? எங்க சித்தப்பாவ நல்லா இருக்காரு? எங்க இப்ப கட்டி பிடிங்க ப்ரோ. தங்கச்சி எனக்கு என்ன எங்க கல்யாணம்? அம்மாவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. ஓ
ஒட்டிக்கிட்ட அப்புறம் தாங்க மச்சான் எங்க மச்சான்? என்ன மச்சான்? அந்த கையை தூக்க ரெடியா இருப்பாங்கல. காத்து மேல காத்து கீழே. அப்படி படக்கூடாது. காத்து மேலே, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து உள்ளே. காத்து மேல. காத்து மேல காத்து அடிக்குது. காத்து ரொம்ப என்ன அடிக்குது? காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது எங்க பக்கம் தூக்கி அடிக்குதுடா. இருக்குல்ல இருக்கனால பூசிக்கிறாரு. சந்தைக்கு வந்த கிளி ஆமா. ஏன் நம்மளுக்கு வம்பு? ஒழுக்கமா இரு மனிதமணி அரைஞ்சு விடுவேன். அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்கமை உன் அன்றாரை கிழிக்கும். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றாரு? உன்னை சொல்றான் அவன். என்ன சொல்றாரு? நான் சொல்றேன். அவன் சொல்றான் ஒழுக்கம் விழுப்புதுன்னா அவனை சொல்றான் நான் சொல்றேங்க அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்கமை உங்கள் அன்றாரை கிழிக்கும் நான் சொல்றேன். ஆமா நிக்கும் 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 நிக்கும். என்ன நிக்கும்? என்ன நீ பொழைக்க தெரியாத வழியா இருக்க. அவன் வேற மாதிரி இது பண்றேன். வேற மாதிரினா அவன் வேற மாதிரினா ஒன்னே ஒரு நாளைக்கு அவன் சொல்றேன் அந்த பத்தியா அந்த கீழே பெட்டி. அவனை மாதிரியே ஒரு கிளி குஞ்சு உன்னைய சொல்றேன். அப்படிங்க சொன்னீங்க? ஏங்க என்ன பார்த்தா அப்படியே சொன்னீங்க. அவர் அப்படி சொல்றாரு. மிஸ்டர் மருதமணி மருதமணி ப்ரோ நல்லவரு. வீட்டுக்குள்ள என் குஞ்சோட வாண்டு காட்டேன். எந்த குஞ்சு? எந்த எந்த குஞ்சு ஏவுற? நாட்டில் அழகான பயல்களுக்கு மரியாதை கிடையாது. இந்த அரிக்காம பாரு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சா? பாசி பயிர் துவை அரைக்கிற மாதிரி. ஆனா கடைசியில எல்லா வேலையும் முடிச்சு போடுறேன். நான் ரசீது மட்டும் தானடா ஓடுறேன். ரசீது போடுறதான் தம்பி உன்னோட பொறுப்பு. ஆனா உனக்குத்தான் நான் கோடாட கோடி நன்றி சொல்லணும். மன்னார்குடியில இந்த பிள்ளைய போய் நான் எங்க பாக்குறது? ஆனா எப்படியாவது என்ன கூட்டிட்டு வந்து விட்டுறியே. அப்ப நான் அங்கிள் நான் மாமா ஆயிட்டேனா? நீ கார்ல தானே வருவோம். நீ புழக்கல அண்ணே. 15 வருஷமா அந்த பிள்ளைய நான் ஒன் சைடு அது பண்றேன். ஒன் சைடா என்ன பண்றீங்க? ஒன் சைடா ஒரு சாத்து படுக்க போட்டுக்கிறியா? ஒன் சைடா பண்ணாங்க நல்லா இருக்காங்கடா. ஏய் ஒன் சைடா நல்லா இருக்குமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை ஒன் சைடா? ஒன் சைடா? ப்ளீஸ் டெல் மீ. சாந்தி சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? இருங்க ப்ரோ. ஏனுங்க? ஏ சாந்தி எனக்கு கம்பெனி கொடுக்க. அவன் சப்ஸ்டியூட்டுக்கு வந்தவன். அவன் சப்ப ஓட்டு வேடிக்கை பார்க்க. நல்ல வேலை கருங்கல்ல மட்டும் தெரிஞ்சு. வாங்க மேடம். ஏய் சாந்தி நீ எனக்கு தங்கச்சி வேணும் இருந்தாலும் சேர்த்த தடை வைக்கிறேன். தங்கச்சி சொல்லிட்டு தடவுறாங்க. சீன் அந்த கண்டென்ட் வேணும் மேடம். வாங்க. நீங்க என்ன அங்கிருந்து கேபிள் இருக்கிறீங்க? வயரை மட்டும் கிடையாது சோக்கையும் பிடிங்கிருவேன். அவனுக்கு நரம்பு தலைச்சி இங்கே வாரு. 8 வருஷமா மாத்திரை சாப்பிட்றேன். நீரே லைட்டாக சுட்டு சுட்டா தான் வரும். அண்ணே ஃபஸ்ட்டு லவ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே கெடுத்து விட்றாதண்ணே. சாந்தி வா. அஞ்சு கொடியே வா. ஓடாத ரயிலே வா. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? லவ் பண்ணுற பிள்ளைகிட்ட என்ன ஏற்கனவே உனக்கு தெரியுதாடா? அரைஞ்சு உருண்டா மருதமணி. இப்போ வேலை மதுரை தான் பாடுறான். ஏண்டா காலையில எந்திரிக்கிறத கேட்டா காலையில எந்திரிச்சோன்னு சாணியோட போயிருப்படா.
சாணி சாணி தொளிக்க வருங்க ப்ரோ. ப்ரோ பேசாம இருங்க. சாணி தொளிக்க போயிரும். நான் அடுத்த வாரம் காரைக்குடி ஜவுளி கடையில் லாடிப்பா உனக்கு என்ன எடுத்துட்டு வர? மாடை பிடிச்சி நிப்பாட்டினா அவன் விலை வச்சிட்டானே. ஏற்றி காலிச்ச காலத்தி போல அவன் விரல்லையே எல்லாத்தையும் முடிச்சான். டேய் உனக்கு குழந்தையா வேணும்டா நாசமத்தவளை. ஐயோ என்னண்ணே சாந்தி ஒட்டு மசரு விசரெல்லாம் எரிச்சு போய் மயிர் மலை எனக்கு தாண்டி கம்பெனி கொடுக்க நான் சும்மா வந்த வண்டி மண்டமதுர் சொந்த மதுரா. சாந்தி எப்படியாவது உன்னை நான் என்ன செய்யறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யறதுன்னு என்னமே செய்ய மாட்டாடா, என்னையும் செய்ய விட மாட்டாடா. ஐயோ எப்படி இருக்குன்னு பாரு. என்னங்க என்ன என்ன சொல்றேன் லைட் வெளிச்சம். ஓ பின்னாடி சிமெண்ட் முடியாது சொல்றேன். என்ன சொல்ற? லைட் வெளிச்சம். இவ உதுத்த சக்காலத்தி மேல. ஆனா நீ எத்தனை ஆனா பேர் ரஞ்சித் திருந்த மாட்டாடா இங்க வர. ஆனா நீ எத்தனை பேர் வந்தாலும் ப்ளீஸ் உனக்கு 200-300 சேர்த்து தரேன் சாந்தி. அவனை கம்பெனி கொடுக்காத நாளைக்கு அதே இடம் கொடுத்தது மாதிரி ஆகிப்போம். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு தண்ணிக்குள்ள திரும்பி பாரு முக்குளிப்பேன். கெட்ட ரோக்கர்றா நீ. வாடா உன்னை குந்தாணி மானே உன்னை புழக்கலைன்னா அப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சொரிய கொடுத்த மாடு மாதிரி போய் அவர் வந்து பிரதர் எனக்கு என்னோட உடன்பிறப்பு. இப்படி ஒரு அழகான நான் எங்கனையும் பார்க்கலடா. சீ மூஞ்சிர முழிச்சாலும் சரி வெளியே இருக்கேன் கூட நின்றுக்குருவேன். வெள்ளிக்கிழமை உனக்கு கதம்ப வெள்ளிக்கிழமை என்ன சட்டி எடுக்க போதா கதம்பாயிட்ட. வெள்ளிக்கிழமை நாள் சரியில்லடா, சனி ஞாயிறு வச்சுக்கடா. வெள்ளிக்கிழமை கதம்ப வச்சு அதோட மாரியாத்தா கோயில் செஞ்சுட்டு மாறி அம்மா மாறி. அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிறேன் பாரு அவன் நெருக்கி வந்துட்டாங்க. அதனால நான் உன்னைக்கு எப்பயுமே வெறிக்கிற போர்வையா நான் இருக்கணும் சாந்தி. போர்வையா இருந்தா நான் வேர்வையா இருப்பேன். போர்வையை பொத்துனா வேர்த்து ஒழுகும். உனக்கு விளக்குற பிரசா நான் இருக்கணும். பிரசா இருந்தா நான் குச்சியா இருப்பேன். புடிச்சுக்கிட்டு வத உன் டவுசரா நான் இருக்கணும். வசன மறந்து வச்சு யோசிக்கிறேன் முண்டை. நீ டவுசரா இருந்தா நானும் அதை சொல்றேன். தையல்னு சொல்றேன் நீ ஒரு பிறகு. இப்ப தெரியுதா பொட்டோரிக்கு பையன் தெரியுதாடி? இப்ப பட்டுக்கிச்சா மயிர் மாலை இழுத்து வச்சு அறுத்து விடுவாயா? எந்த கைட்ட பிடிப்ப எந்த கைட்ட அறுப்ப? அங்கேயே கடல் உள்வாங்கி கிடக்கு. அவனே டெய்லி கவக்கம்பூட்ட கலைச்சி. நீ எப்ப குனிவ? இதே என்னடா கேள்வி ராதா? ஏய் குனிஞ்சா தாண்டா தாலி கட்ட முடியும். ஏய் ஏய் இதுக்கு வேற சிரிச்சுக்கிட்டு போங்கப்பா. போங்கப்பா எந்திரிச்சு போங்கப்பா. நாடகம் முடிஞ்சு போங்க. அவன் கேட்குற மாதிரி எப்போ குனிவியா நீ? நீ எதுக்கு தாண்டா வந்த? எதுக்குடா வந்த? எல்லாமே அந்த பிள்ளையா செய்யணுமா? ஏன் நீ குனிய வைக்க மாட்டியா? இல்ல உட்காந்து குனிஞ்சு தாலி கட்டுறதுக்கு. நான் உனக்கு முட்டையா இருப்பேன். நீ முட்டையா இருந்தா நான் தின்னுட்டு போற குசுவா நான் இருப்பேன். ஓடி போடா ஓடி. ஓடிரு வா நம்ம படிக்கிறோம் வா. என்ன பண்ணுவோம்? பீச்சம்படுத்தவன் சாந்தி. சொல்லுங்க. இப்போத்தான் உனக்கு தோணுதா? அவ்வளோ நேரம் அவனுக்கு கம்பெனி கொடுத்த. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா. அப்படினா கிச்சு 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 கிச்சா நான் ஒரு ஆட்டம் பண்ணிக்கிட்டா.
செருப்பு எல்லாத்தையும் என்ன சொல்ற? நீ வர்ற காரில் தான் என்னையும் ஏற்றிட்டு வந்த. நீ குடிக்கிற டீ எனக்கு வாங்கி தர்ற. நீ சம்சா தின்னா எனக்கு சம்சா வாங்கி தர்ற. நீ பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பிரியாணி வாங்கி தர்ற. இது மட்டும் நீயா? நாளைக்கு 8 இன்ச் பேனரில் கலட்டி தர்றீங்களா? கலட்டலாமா? கலட்டலாம்னா 4 நாளைக்கு நாடகத்தில் கலட்டி தர்றீங்களா? அது என்னடா கண்டனர் பேர் பார்க்க. ஐ லவ் யூ சார். போதும், நாளைக்கு காலையில் ஓடிடுவேன். எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் தில்லு மிரகு, செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்து கட்ட பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே சத்தியமூர்த்திய காணவில்லை. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. உன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. என்னமோ தோட்டத்தில் ஒன்று நினைச்சேன் கிட்ட பாடுதம்மா இந்த மனதை. ஆறு கதம் ஓயாதம்மா, ஆஜ கதவேராதம்மா, பாஜ வச்ச பொண்ணாமாம், பாஜ வச்ச பொண்ணாட்டம், மனசில திண்டாட்டம், மயிலில கொண்டாட்டம். உலகத்துல அரைக்க வந்தவன் நான் தான்டா. பாக்கெட் வரைக்கும் போயிட்டீங்களே ப்ரோ. தம்பி வாங்க ப்ரோ, இது எதுக்கு எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, சரி வராது. வாங்க ப்ரோ, நீங்க எல்லாத்தையும் பண்றதுக்கு நான் என்ன ஒளி விளக்கா? ஏட்டா நீங்க உங்க காதல சொல்லுங்க. சொல்லட்டுமா? நான் உனக்கு எருவு மருந்து போட்டு விடுறேன். அப்படியா? அப்புறம் எப்படி வரையான்னு பாக்குறேன். ஏ ரசாவே ஓ ரசாத்தி மெத்தையிட்ட தத்த எல்லவோ. ஏ ரசாவே ஓ ரசாத்தி மெத்தையிட்ட தத்த எல்லவோ. சின்னதிலி நாடு மெல்ல மெல்ல சின்னதிலி
ஏங்க எப்ப எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? இந்த பண்ண ஏமாத்திட்டு ஏங்க இந்த பண்ண ஏமாத்திட்டே இருக்கீங்க. எப்ப பண்ண போறீங்க நீங்க? எப்ப முதலீடு பண்ணுவீங்க? புதுக்கோட்டை திருமயம் பெருங்குடி வி சந்திரசேகர் வி செல்லத்துறை சிற்பி சார்பாக 51, கன்றமாணிக்கம் நாடு கொங்கரத்தி மாயு குரூப் சார்பாக எம்கேஆர் எனக்கு ரூபாய் 201 அம்பளி. அவ்வளோதான் பள்ளிக்கூடம் ஜோத்து பள்ளி அடிச்சிட்டேன் ஐயா. அதை எப்படியா இழுத்துட்டு போங்கய்யா, நல்லா அனுப்பியா. அடுத்து மதுரை 17 திருமங்கலம் பெரிய பாதை ஐயப்பன் பத்திர சார்பாக அம்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். குலமங்கலமா? நம்ம குலமங்கலம். முத்தப்பா நாரதர் முத்தப்பா ரசிகர் மன்றம் சிவா சந்தோஷ் நண்பர்கள் கம்பனூர் என்னுடைய அன்பாலயத்துக்காக ரூபாய் அம்பளிப்பு வழங்கி 3 மூட சிப்ப அரிசி கொடுத்துருக்காங்க. அந்த முத்தப்பா நாரதர் ரசிகர் மன்றம் சிவா சந்தோஷ் நண்பர்கள் கம்பனூர் என் அன்பு உறவுக்கு கோடான கோடி நன்றி. ஏரியூர் பிரியா ஆடியோஸ் அண்ணா அவர்கள் அண்ணா ராதா அண்ணா அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர்கள் கருங்குளம் எஸ் சந்திரன் நாச்சியாபுரம் செல்வா அவர்களை பாராட்டி சிறு குடல்பட்டி கொக்கி ஆர் சாமிநாதன் 201 அம்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். கருங்குளம் நாடக அமைப்பாளர் எஸ் சந்திரமச்சான் அவர்களையும் நாச்சியாபுரம் செல்வா தம்பி அவர்களை பாராட்டி சிறு கூடல்பட்டி கொக்கி ஆர் சாமிநாதன் சார்பாக 201 அம்பளிப்பு வழங்கி அந்த அரிசி வழங்கிய அனுபவத்துக்கு நன்றி வணக்கம். மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு நாச்சியாபுரம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அவங்க வண்டியை பார்த்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ அப்புறம் லோனு கட்டணும். அதே நாடகமே முடிச்சு காசை கொடுங்க. இப்போ நாங்கள் போ அடுத்த படம் அப்புறம் ஐயா கழுத்திருப்பேன் கேஸ் போட முடியுமா ஐயா? எங்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூற்றிய நாச்சியாபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கம். பக்கமல்ல கலைஞர்களுக்கு நாச்சியாபுரம் கிராமத்தை சார்பாக இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். யாருமே போட்டா எடுக்கல, எதுக்கு நிற்கிற? யார் எடுக்கிறா? கிரிச்சு கண்டுக்கிறவே இல்லையே ப்ரோ. கண்டுக்கிறாத ப்ரோ. யூடியூப் சேனல் நரேன் வாங்க நரேன். ஒன்றும் செய்ய மாட்டேன் வா. புறம் பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்போ துண்டு வாங்கி பழகுவ கட்டி குழி. ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க? நாடக அமைப்பாளர் அருமை மாமா கருங்குளத்தைச் சேர்ந்த சந்திரன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டிகள் சார்பாக பொன்னடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவர் நாடக அமைப்பாளர் இல்லைங்கய்யா, இவர் தான் என்னுடைய மேனேஜர். போங்க ப்ரோ. டான்ஸாக நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். நாடகத்தின் அமைப்பாளர் அன்புவத்தான் கருங்குளம் எஸ் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இன்னொரு அமைப்பாளர் இருக்காங்க, நாச்சியாபுரம் கிராமத்தின் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி செல்வாவுக்கும் போட்டி விடுங்க தம்பி. அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த வருஷம் பூரா நாடகத்தை தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பொம்பளை வாடை அடிச்சிருச்சுல. ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற கண்ண மைசெட் கண்ணா வாங்க ப்ரோ. நீங்கள் தான் ஓனர் தானே? 2 நிமிஷம் உள்ள ஆவேன். செட் எழுதி வாங்கிடலாம். அவன் போட்டாச்சுல போ. ரஞ்சித் வாங்கிட்டியாப்பா? யூடியூப் வாங்கியாச்சு. நாடகம் பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் போடலையா?
பார்க்க வந்தவங்க. அப்ப இந்த ஊரில் 4-5 வயக்காடத்தை வைக்கணும். நம்ம வாங்கினா அவங்களுக்கு பதிலாக தான் நம்ம வாங்கியிருக்கோம்னே. நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாச்சியாபுரம் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தியது என்னை இவ்வளோ தூரம் இவ்வளோ ரசிகர் கூட்டத்தை பார்க்கணும்னு சொன்னால் திருப்பத்தூர், சிவகங்கை, இந்த ஏரியா புதுக்கோட்டை எல்லா ஏரியாவுக்கும் போய் என்னை காமிச்சது எனது அருமை தம்பி. நான் பெரிய நடிகனாக இருந்திருக்கலாம், ஆனால் இவ்வளோ ரசிகர் முன்னே என்னை காமிச்சது எனது தம்பி, அருமை தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணனும், அருமை தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும், அருமை தம்பி கீழக்கொடமலூர் கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி. வணக்கம். சிவா சந்தோஷ் சார்பாக அன்பாலயத்துக்காக 3 சிப்பு அரிசி கொடுத்த சிவா சந்தோஷ் அவங்க சார்பாக எனக்கு பொன்னாடையை போத்தி என்னை மகிழ்விக்கிறது. நன்றி உறவை. ஹலோ.